அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரவணன். இன்னைக்கு நீட் எக்ஸாம் பத்தி ஒரு முக்கியமான அப்டேட்டு நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. அ இது வந்து 2024ல எப்படி இருந்துச்சு, 2024ல ஏன் இது மாரிலாம் மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்கிறாங்கன்ற காரணத்த பார்க்கிறத விட, என்ன அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க? புதுசா அ நீட் எக்ஸாம ஃபேஸ் பண்ற ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து இந்த மாரியான ஏதாவது டவுட் இருக்க வாய்ப்புகள் இருக்கா? ஏன்னா இதுவரைக்கும் நீங்க டீச் பண்ற எல்லா இடத்துலயுமே இந்த மாரி கொஸ்டின் பேட்டர்ன் தான் சொல்லி உங்கள பிராக்டிஸ் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா, இது வந்து நமக்கு ஒரு சாய்ஸ் இருக்கு. அதனால நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கலாம். அப்படின்ற மாரிலாம் குடுத்துருப்பாங்க. எனிவே இது ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ. எப்படி நம்ம ஃபேஸ் பண்ணலாம் அப்படின்ற மாரி. ஒரு கிளான்ஸ் 2024க்கு போயிட்டு வந்துடலாம். 2024ல எப்படி எக்ஸாம் கொஸ்டின்ஸ் ஆஃபர் பண்ணாங்க நீட் எக்ஸாம் அப்படின்னா, ஒரு ஏ பார்ட், பி பார்ட்ன்னு 2ஆ பிரிச்சுக்கிட்டாங்க. சரிங்களா? ஒரு பிசிக்ஸ் எக்ஸாம் எடுத்துக்கோங்களேன். பிசிக்ஸ்ல ஃபர்ஸ்ட்டு ஏ பார்ட். ஏ பார்ட் இஸ் எ கம்பல்சரி கொஸ்டின். 35 மதிப்பெண்கள், 35 கேள்விகள் கேட்கப்படும். கண்டிப்பாக நீங்க எழுதணும். எழுதணும் அப்படின்னா கிடையாது. எந்த எழுதுறீங்களோ அதுக்கு உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவாங்க. நீங்க மிஸ் பண்ணாலோ, இல்ல எழுதல அந்த கொஸ்டின் தெரியலனாலும் அட்டெண்ட் பண்ணாமலும் இருக்கலாம். அப்படி நீங்க அட்டெண்ட் பண்ணி அது வந்து தவறா இருக்கிற பட்சத்தில -1 மார்க்ன்றது இதா ரூலா வச்சிருந்தாங்க. அதிலேயே பி பார்ட்ன்னு ஒண்ணு கொண்டு வந்தாங்க. அந்த பி பார்ட்ல ஒரு 15 கேள்விகள் கேட்டு 10 கொஸ்டின். ஃபர்ஸ்ட் ஆர்டர்ல 10 கொஸ்டினுக்கு வந்து நீங்க ஆன்சர் பண்ணா அத கன்சிடர் பண்ணுவோம். ஒரு 2வது கொஸ்டின் ஆன்சர் பண்ணல. 11வது கொஸ்டின் ஆன்சர் பண்றீங்க. இல்ல 15வது கேள்விக்கு ஆன்சர் பண்ணீங்கனாலும், டோட்டல் குமுலேட்டிவா 10 கொஸ்டின்ஸ் ஆன்ஸர 6 மேலேருந்து எடுத்துப்பாங்க. இப்படிதான் நடந்துச்சு. சரி நடந்து முடிஞ்சது. இப்ப என்ன பண்ணாங்க, அந்த சிஸ்டம்ம வந்து கேன்சல் பண்றாங்க. அந்த சிஸ்டம் வந்து இல்ல. நாங்க கோவிட்னால அந்த மாரி ஒரு ரிலாக்சேஷன் கொண்டு வந்தோம். இப்ப வந்து கிடையாதுன்னு சொல்லி டெஸ்டிங் ஏஜென்சிலருந்து இன்னைக்கு அஃபிஷியலா ஒரு அனௌன்ஸ் பண்ணி குடுத்துருக்காங்க. அதனால இப்போ என்ன அப்டேட் வருதுன்னா, பார்ட் ஏ, பார்ட் பின்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. பார்ட் ஏ மட்டும் தான். ஒரே ஒரு பார்ட் தான். ஈச் பார்ட் அதாவது ஒரே ஒரு பார்ட் தான். ஈச் சப்ஜெக்ட் வைஸு நாங்க டைரக்ட் கம்பல்சரி கொஸ்டினா தான் கேட்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ கம்பல்சரி கொஸ்டின்ஸ் மட்டும் தான் இருக்க போறது. சாய்ஸே கிடையாது. 100% நீங்க அட்டெண்ட் பண்ணா மார்க்கு. அதேபோல அட்டெண்ட் பண்ணல அப்படின்னாலும் வந்து உங்களுக்கு வந்து மார்க் கன்சிடர் பண்ண மாட்டாங்க. எவாலுவேஷன் கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஒருவேளை நீங்க அட்டெண்ட் பண்ணதுல ராங் ஆன்சர் இருந்தா -1 மார்க்கா இருக்கும். இதுதான் கொஸ்டின் பேப்பருடைய பேட்டர்னா இப்போ என்டிஏ வந்து அஃபிஷியலா அனௌன்ஸ்மென்ட் பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ ரைட். எல்லாமே எம்சிக்யூ தான். இத பத்திலாம் எல்லாருக்குமே தெரியும். லாஸ்ட் இயர்க்கு இந்த வரைக்கும் இருக்க அப்டேட்ல இது ஒண்ணு சேஞ்ச் மட்டும் தான். வேற அப்டேட்ன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க குடுத்திருக்கிற அப்டேட்ல கொஸ்டின் பேப்பர் பேட்டர்ன்ல இந்த சேஞ்ச் குடுத்துருக்குறோம் அப்படின்ட்டாங்க. அடுத்து வந்து 3 ஹவர்ஸ் எக்ஸாம் டியூரேஷன் சொன்னாங்க. லாஸ்ட் இயர்ல என்ன பண்ணாங்க, இன்ஃபர்மேஷன் புல்லட்டின்லயே அவங்க 3 ஹவர் 20 மினிட்ஸ் குடுத்தாங்க. எக்ஸாம்பிள் 2:00 நம்ம என்டர் ஆகுறோம்னா, 5:20 வரைக்கும் நீங்க எக்ஸாம் ஹாலுக்குள்ளேயே இருக்கணும். ஏன்னா டீச்சர்ஸ் அவங்களுடைய கொஸ்டின் பேப்பரை கலெக்ட் பண்றது எல்லாமே முடிச்சு 5:20 தான் வெளியில அனுப்புவாங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு அதுல இருந்து பெருசா பேனிக் ஆகிற மாதிரி எனக்கு தோணல. அவங்க எக்ஸாம் 2 மணிக்கு ஷார்ப்பா ஸ்டார்ட் பண்ணுவாங்க. 5 மணிக்கு ஷார்ப்பா முடிச்சிருவாங்க அப்படின்றத கிளியரா சொன்ன மாதிரி தான் எனக்கு தோன்றது. பட் 5 மணிக்கு மேல நம்ம கையில கொஸ்டின் பேப்பர் வச்சுக்க போறதில்ல. ஆன்சர் புக்லெட் வச்சுக்க போறதில்ல. ஹேண்ட் ஓவர் பண்ணிட போறோம். அப்போ நமக்கு அந்த 3 ஹவர்ஸ் எக்ஸாமு வந்து 3 ஹவர் 20 மினிட்ஸ் இருந்துச்சு. இப்போ 3 ஹவர்ன்னு பண்ணிட்டாங்க. ஸோ அப்போ கரெக்டா நம்ம ஒரு 5:00 அவங்க வைண்ட் அப் பண்ணி வெளியில அனுப்புறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பட் பிஃபோரா அவங்க ஆன்சர் ஷீட்டை கலெக்ட் பண்ணாம இருந்தாலே சந்தோஷம். ஏன்னா நிறைய டீச்சர்ஸும் இவங்களும் எப்படா கொண்டு போய் ஹேண்ட் ஓவர் பண்ணுவோம்னு சொல்லி கடகடன்னு கலெக்ட் பண்ணுவாங்க. இல்லைன்னா ஒருத்தரை உட்கார வச்சு 20 நிமிஷமும் ரிலாக்ஸா டைம் எடுத்து அதுக்கப்புறம் தான் வைண்ட் அப் பண்ணாங்க. இப்போ வந்து சீக்கிரமா க்ளோஸ் பண்ணிடுவாங்கன்னு தோணுது. மற்றபடி 180 மார்க், 180 கேள்விகள், 3 மணி நேரம், எந்த மாற்றமும் இல்லை. ரெடியா இருங்க. இன்னொரு 100 நாட்கள் வரைக்கும் இருக்கு. ப்ரிப்பேர் பண்ணுங்க. ரிலாக்ஸா ப்ரிப்பேர் பண்ணுங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் எதுவும் பெருசா உங்கள பாதிக்க போறதில்ல. எந்த தேவைகள் இருந்தாலும் அப்டேட் பண்ணுங்க. சரிங்களா? நம்ம அடுத்தடுத்த வீடியோக்குள்ள தொடர்ந்து இந்த நீட் சம்பந்தமான கொஸ்டின்ல குடுக்க போறோம். சரிங்களா? ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேவையான மாணவர்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம அடுத்த அப்டேட்ல மீட் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.